இத்தனை ஆண்டுகள் விட்டுட்டு திடீர்னு இந்த பிஜேபி அரசு இதை கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. முறைகேடு நடந்திருக்குன்னா நேற்று தான் நடந்திருக்கா? நீங்களே 15வது முறை 3வது முறை ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க தம்பி. 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு நீங்கள் வந்து. இப்போ இவ்வளோ காலம் முறைகேடு நடந்துட்டு தான் இருக்குது உங்கள் ஆட்சியிலையும். அப்போலாம் சீர்திருத்தம் பண்ணாமல் இப்போ நீங்கள் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம் எதில் அது அதிகாரத்தில் இல்லையோ அங்கே தான் தீவிரம் காட்டுது. கேட்டால் நாங்கள் இந்த என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு 2 வாக்கு இருக்கிறத நீக்க போகிறோம். இறந்தவர்களை பட்டியலேருந்து இவ்வளோ காலம் பட்டியலேருந்து நீக்காமல் என்ன பண்ண? இப்போ என்ன பண்ண? எத்தனையோ முறை நாங்கள்லாம் தேர்தல் ஆணையத்திட்ட புகார் அளித்தோம், காதலே வாங்கலது. சிறப்புங்கிறது குறிப்பாக பீகாரியர், வெளியேற்றப்பட்ட பீகார் இங்கே வந்து குடியேறினவனுக்கு வாக்குரிமை கொடுக்கும். அந்த வாக்கு பாரதிய ஜனதாவின் வாக்கு. ஆதரிக்கிறதெல்லாம் யாருன்னு பாருங்கள். ஒன்று அந்த கூட்டணியில் இருப்பாங்க, இல்லை அந்த கட்சி. ஓட்டுக்காக என் நாட்டை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால நான் பங்கேற்கல, பங்கேற்று ஒரு பயனும் இல்லை. என்னை இதுவரை எத்தனை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்னை அழைக்கல அவங்க. இப்போ அங்கீகாரம் பெற்ற கட்சினால என்னை அழைப்பாங்க. இப்போ பேசி பயன் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறோம், ஒரு உள்நுழைவு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை லட்சம் பேர் இருக்கிறான்னு சரியான கணக்கு இந்த அரசுக்கிட்ட இருக்கா? வட இந்தியருக்கு எத்தனை லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றிருக்கான்னு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒரு நாடகம் போட்டால் அது எப்படி ஏற்கிறது? இதனால் எந்த மாறுதலும் வரப்போகிறதில்ல. எப்படி புதிய கல்விக் கொள்கை எதுக்குறோம்ட்டு வேறு பேரில் வேறு வடிவத்தில் செயல்படுத்தோம், அப்படி இது செயல்படுத்தும். அதனால் அது பயன் இல்லை சார். மக்கள் ஆதரவோடு தமிழ்நாட்டு நாள் அன்னைக்கு விஜய் சபதம் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து மீட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு, ஒரு குறிக்கோள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அவங்க பீகார் தேர்தலுக்காக இங்கே இருக்கிற அந்த வட மாநிலத்தவர்கள் அங்கே போயிடுறாங்க, அங்கேயும் ஓட்டு போடுறாங்க. இப்போ இங்கே திரும்பி இங்கே வந்து தேர்தல் நடக்கிறாங்க. இல்லை, அதை நம்ம வரவேற்கிறோம். நீங்கள் அங்கே வாக்குரிமை வச்சுக்கிறீங்க, இங்கே வந்து உழைங்க, ஊதியத்தை பெறுங்க, தேர்தல் நேரத்தில் போங்க. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்து குடியேறிட்டாங்க, அவங்கள ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் பார்க்குறீங்க, சார நிறைய தொடர் வண்டியில் வந்து இறங்கிட்டே இருக்காங்க. அப்படி எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுத்தா உங்களுக்கு தெரியும் இந்த நிலமும் அரசியலும் அதிகாரமும் எனக்கு இருக்காது. ஏன்னா இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக மாறிடும். நாங்கள் என்ன தான் பெரிய சாதின்னு சொன்னால் கூட, இப்போ வன்னியர் 2 கோடியே இருக்கிறோம்னு சொல்லுங்களேன், 2 கோடி நாங்கள் ஒன்றா இருப்போமா? இருக்க மாட்டோம். இப்போ கவுண்டர் 1.5 கோடி இருக்கணும்னா ஒன்றா இருக்க மாட்டோம். தேவர் 1.5 கோடி ஒன்றா இருக்க மாட்டோம். ஆனால் இந்திக்காரன் தமிழர் எங்கள் மொழியில் நாங்கள் ஒன்றா இருக்க மாட்டோம். அவன் இந்திங்கிற ஒரே மொழியில் ஒன்றா நின்றுவான், என் நாடு மண்ணா போயிடும். இப்போ இருக்கிற இந்த ஒரு நிலத்தை நான் இழக்க தயாராக இல்லை, அதனால நான் எதிர்க்கிறேன்.